இன்று காலை பொள்ளாச்சியிலே மாநில அரசு நிகழ்ச்சியிலே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு கோவையிலே ஜைகா நிறுவனத்தின் உதவியோடு கட்டப்பட்டிருக்கக்கூடிய 300 படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு கூடுதல் வளாகத்தை திறந்து வைத்தார். அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுகின்ற பொழுது அது ஒரு அரசு நிகழ்ச்சியாக இல்லை. அரசு நிகழ்ச்சி என்பதால் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் அங்கு செல்கிறோம். அதுல அவங்க கட்சிக்காரங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருந்து பேசுறதுங்கிறது ஒன்று. ஆனா ஒரு அரசாங்க நிகழ்ச்சிக்கு மரியாதை கொடுத்து அது பொதுமக்களோட நிகழ்ச்சி அப்படின்னு நாங்கள் எல்லாரும் போகும்போது அவர் அரசு மேடையை ஒரு அரசியல் மேடையாக மாற்றி இன்று முதலமைச்சருடைய பேச்சு அநாகரிகமாக மாற்றி இருக்கிறார். ஒரு அரசாங்கத்தினுடைய விழா அது. அரசாங்கத்தின் விழாவில் மாண்புமிகு பாரத பிரதமரை பற்றி குறை கூறியது, பாரதிய ஜனதா கட்சியை பற்றி கூறியது, இவை எல்லாமே அரசியல் நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம். அவர் அதற்கு முன்பாக பேசுகின்ற பொழுது தமிழகத்திற்கு மத்திய மோடி அரசு என்ன செய்தது என்று கேட்டிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் அரசு நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கான அரசு நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்கின்ற பொழுது பக்கத்திலேயே உட்கார்ந்து கேட்கிறாரு, அவருக்கு தெரியலையா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு மோடின்னு? ரொம்ப நாள் இருந்தா கூட பரவாயில்லைங்க. 2021க்கு பின்பாக இந்த மாநில அரசு வந்ததற்கு பின்பாக எத்தனை முறை பிரதமர் மோடி அரசு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார்? எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்களை தமிழகத்திற்காக கொடுத்திருக்கிறார்? உங்களுடைய காதுகளை வசதிகளாக நீங்கள் அதை அப்படியே மூடி வைத்து விட்டீர்களா? இன்னொன்று, இன்று துவக்கப்பட்டதாக அல்லது நாங்கள் இந்த கோவை மாவட்டத்திற்கு கொடுப்பதாக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அவனாசி ரோடு மேம்பாலம் யார் ஆட்சியில் யார் கட்டியது? உக்கடம் மேம்பாலம் யார் ஆட்சியில் திட்டமிட்டு யார் கட்டியது? பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் 3 யார் ஆட்சியில் திட்டமிடப்பட்டு அது இப்போது துவக்க விழாவிற்கு வந்திருக்கிறது. இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். அங்கு தென்னை விவசாயிகளுக்காக என்ன அறிவிப்பு வரும்னு நான் என்ன பார்த்தேன்னா, சட்டப்பேரவையில் நான் பேசுகின்ற பொழுது தென்னை விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளில் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தேன். அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது. ஆனால் வேர்வாடல் நோய், இலைவாடல் நோய், அது இருக்கிற தென்னை மரத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்குறேங்கிறார். அந்த மரத்தை காப்பாத்துறதுக்கு விவசாயிகளுக்கு உதவி பண்ணுங்கன்னு உங்களை நாங்கள் கேட்குறோம். ஆனால் நீங்கள் தென்னை மரத்தை வெட்டி போடுறதுக்கு பணம் கொடுக்குறீங்க. மாநிலத்தினுடைய முதலமைச்சரே, விவசாயிகளுடைய வாழ்க்கை பற்றி உங்களோட அக்கறை இதுதானவா?